வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 2 அளவைகளில் பயிற்சி 2.1 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாலாவது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்டு வட்டக்கோண பகுதிகளின் வில்லின் நீளம், பரப்பளவு மற்றும் சுற்றளவு ஆகியவற்றை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே என்னென்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணுங்களா? வில்லின் நீளம் அப்படின்னு என்ன? நமக்கு இருக்கக்கூடிய வில்லோட நீளம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு இது இருக்குது அப்படின்னா இதை என்ன சொல்லுவோம்? வில்லின் நீளம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வில்லின் நீளம் கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? பரப்பளவு அப்படின்னா அது ஃபுல்லாக இருக்கக்கூடிய எவ்வளோ இது இருக்கோ அதுதான் பரப்பளவு. சுற்றளவு அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய அளவுகள் தான் சுற்றளவு. இப்போது ஒரு வட்டம் இருக்குது அப்படின்னா இதில் வில்லின் நீளம் அப்படின்னா இப்போ இது நம்ம ரெண்டாக பிரிச்சிடறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வில்லின் நீளம். இந்த வெளியே இருக்கு இல்லைங்களா, இதுதான் வில்லின் நீளம் சொல்லுவோம். பரப்பளவு அப்படின்னா இது ஃபுல்லாக இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? பரப்பளவு அப்படின்னு சொல்லுவோம். சுற்றளவு அப்படின்னா சுற்றி உள்ளது தான் சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கேள்வி மையக்கோணம் 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க? 2 சப்டிவிஷனை கொடுத்துருக்காங்களா? இப்போ முதல் ஒன்று போடலாம். தீட்டா = 45 டிகிரி, r = 16 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? வில்லின் நீளம் கண்டுபிடிக்கணும். அப்போது நமக்கு வில்லின் நீளம்க்கு ஃபார்முலா தெரியும். வில்லின் நீளம் அதை எப்படி எடுத்துப்போம்? எல்லுன்னு எடுத்துப்போங்களா? ஸ்மால் எல் அப்படின்னு எடுத்துப்போம். என்ன ஃபார்முலா? தீட்டா டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 2πr அலகுகள் அப்படிங்கிறது நம்மளோட ஃபார்முலா. ஸோ வில்லின் நீளம் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? தீட்டா டிகிரி டிவைடட் பை 360 இன்ட்டு 2πr அலகுகள் தான் நம்மளோட ஃபார்முலா. தீட்டாவோட மதிப்பு நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 45 டிகிரி வகுத்தல், ஸோ 360 டிகிரி அப்படியே வரும். 2 இன்ட்டு பையோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஷினில். பையோட மதிப்பு ஸோ மேலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பைக்கு 3.14 பயன்படுத்துங்கன்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்களா? பைக்கு 2 மதிப்பு இருக்குது. ஒன்று 3.14, இன்னொன்று 22/7ங்களா? நம்ம கொஷினில் 3.14 பயன்படுத்துன்னு கொடுத்ததுனால 3.14 போடுறோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? ஆரோட வேல்யூ. ஆரோட மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னது? 16. அப்போ 16 அலகுகள் இருக்க இடத்துல என்ன வரும்? சென்டிமீட்டரில் கொடுத்ததுனால நமக்கு சென்டிமீட்டரில் கிடைக்குங்களா? இப்போ இது எதை வகுப்படுமா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 45 360 ஒரே வேப்பாடில் வருமானு பார்க்கலாம். 5ஆம் வேப்பாடில் வரும். ஸோ 5ஆம் வேப்பாடில் 9 × 5 45. ஸோ இது எத்தனை தடவை வரும்? 7 தடவை 35 வரும், மீதி 10. ஸோ 2 தடவை 9 72ன்னு வந்துருச்சுங்களா? மறுபடியும் 9 72 வருமா அப்படின்னா 9ஆம் வேப்பாடில் ஒரு தடவை 9. ஸோ 72 எத்தனை தடவை அப்படின்னா 9 8 78. ஸோ அப்போது சரி 9 8 72. அப்போ 8 தடவைங்களா? இப்போ மீதி எதாவது வருமாடுமா அப்படின்னா 8 வாய்ப்பாட்டில் ஒரு தடவை 8. இது எத்தனை தடவை அப்படின்னா 8 2 16. ஸோ 8 2 16ன்னு கிடச்சிரும். அப்போ மீதி என்னென்ன இருக்குது பாருங்கள்? 2 × 3.14 × 2 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கு. இப்போது 2 2 பெருக்கிக்கலாங்களா? இந்த 2 2 பெருக்குனா 4 வந்துடும். அப்போ 4 × 3.14 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த 4 3.14 பெருக்க போகிறோம். அப்போ 3.14 எதால் பெருக்கிறோம்? 4ஆல். 4 4 16, மீதி 1, 4 1 4 + 1 5 ஆகிடும். ஸோ அடுத்து 3 4 12ன்னு கிடைக்கும். இங்கே கடைசியில் இந்த எத்தனை இலக்கம் புள்ளி இருக்குது? கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ நம்மளோட மதிப்புலேயே என்ன பண்ணணும்? 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போ 12.56 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஃபஸ்ட்டு வில்லின் நீளம் கேட்டாங்களா? அப்போது வில்லின் நீளம் L = 12.56 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஒன் கண்டுபிடிச்சிடும். இதில் என்ன கேட்டாங்க? அடுத்து பரப்பளவு. அடுத்து என்ன கேட்டாங்க? பரப்பளவு. மூணாவது சுற்றளவுங்களா? ஸோ பரப்பளவு கேபிட்டல் ஏன்னு எடுத்துப்போம். இதுக்கு ஃபார்முலா என்னென்னா தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு, ஸோ இது என்ன கேட்குறாங்க? வட்டக்கோண பகுதிக்கு தானே கேட்குறாங்க. ஸோ அப்போ தீட்டா டிவைட் பை 360 இன்ட்டு ஃபார்முலா என்ன? πr² சதுர அலகுகள் அப்படிங்கிறது நம்மளோட ஃபார்முலாவா? இப்போ ஃபார்முலாவில் தீட்டாவோட மதிப்பு போட போகிறோம். அப்போ தீட்டாவோட மதிப்பு நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க? 45 டிகிரி வகுத்தல் 360 டிகிரி இன்ட்டு பையோட மதிப்பு 3.14 பயன்படுத்துங்கன்ட்டாங்க. r² இருக்குது. அப்போ r² அப்படின்னா r × rன்னு அர்த்தங்களா? அப்போ 16 × 16 போடுறோம். ஸோ இது 5ஆம் வாய்ப்பாடில் எத்தனை தடவை? 9 தடவை. இது பார்த்தோம் அப்படின்னா 7 தடவை 35, மீதி 1 இருக்கும். ஸோ 2 தடவை 10 கிடைக்கும். 9 72 9ஆம் வாய்ப்பாடில் வரும். இது 1 தடவை, இது 8 தடவை. மீதி நமக்கு என்ன இருக்குது பாருங்கள்? 8 16 கேன்சல் ஆகுமா? ஸோ 8ஆம் வாய்ப்பாடில் ஒரு தடவை 8, 2 தடவை 16. இப்போ மீதி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 3.14 × 2 × 16 அப்படின்னு இருக்குது. 2 ×
16 அப்படின்னு இருக்குங்களா? ஸோ 2 16 கூட்டினா என்ன வரும்? 32ன்னு கிடைக்கும். 2 × 16 32. அப்போ 32 × 3.14 இங்கே சதுர அலகுகள் அப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுப்போங்களா? என்ன போடுவோம்? சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ 3.14 32ஆல் நம்ம பெருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2ஆல் என்ன பண்ணுவோம்? 4 பெருக்குங்களா? 2 4 8. ஸோ 2ஆல் அடுத்து 1 பெருக்கும். 2 1 2 2 3 6 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 3ஆல் பெருக்கணுங்களா? ஒரு இலக்கம் தள்ளி முன்னாடி புள்ளி வைப்போம். ஸோ ஒரு இலக்கம் முன்னாடி தான் எழுதுவீங்க, ஸ்டார் போட்டுப்போம். 3 4 12 மீதி 1 1 3 ப்ளஸ் 1 4 அடுத்து 3 9 அப்படின்னு கிடைக்குதுங்களா? கூட்டினா என்ன வரும்? 8 4 10 மீதி 1 10ன்னு கிடச்சிருச்சுங்களா? ஸோ எத்தனை இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குது? கடைசியிலேருந்து 2 இலக்கம். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது? 100.48 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. இப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்? ஏரியா பரப்பளவு ஈக்குவல் டு 100.48 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாங்களா? ஸோ வில்லின் நீளம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பரப்பளவு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? சுற்றளவு. சுற்றளவு அப்படின்னா என்னது? பி அப்படின்னு எடுத்துப்போங்களா? இதுக்கு என்ன ஃபார்முலா? எல் ப்ளஸ் 2r அலகுகள். எல் அப்படின்னா வில்லின் நீளம். ஸோ எல் அப்படின்னா என்னது? வில்லின் நீளம். ஸோ வில்லின் நீளம் என்ன கண்டுபிடிச்சோம் பாருங்களேன்? 12.56 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சோங்களா? அதை தான் இங்கே போட போகிறோம். அப்போது 12.56 சென்டிமீட்டர் ப்ளஸ் 2 × ஆரோட மதிப்பு. ஆரம் கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்க? 16 அலகுகள் அப்படி இருக்கனால வெறும் சென்டிமீட்டர் மட்டும் வருங்களா? ஸோ அப்போ 12.56 அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் 2 × 16 நமக்கு என்ன வரும்? 32. 2 × 16 32ங்களா? இப்போ என்ன பண்ணும்? 12.56ஐயும் 32ஐயும் கூட்டணுங்க. எதுவுமே இல்லைன்னு என்ன அர்த்தம்? புள்ளிக்கு அடுத்து 32 வரைக்கும் தானே இருக்குது. புள்ளிக்கு அப்புறம் எதுவுமே இல்லைன்னா 0 போடுக்கிறோம். 6ஓட 0 கூட்டும் போது 6 ஆகிடும். 5ஓட 0 கூட்டும் போது 5. 2 + 2 4. 3 + 1 4. அப்போ நமக்கு என்ன மதிப்பு கிடைக்குது? 44.56 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. இது எடுவதோட மதிப்பு பரப்பளவு பியோட மதிப்பு. ஓகேங்களா? இப்போ முதல் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, தீட்டா மைய கோணம் வந்து 120 டிகிரிங்களா? டியோட மதிப்பு 12.6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இங்கே பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலாவில் என்ன தான் பண்ணுவோம்? வில்லின் நீளம் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், பரப்பளவு கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுல நம்ம ஆர் தான் கண்டுபிடிப்போம். அப்போ டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அப்போது டியோட மதிப்பு என்ன கொடுத்துருங்க? 12.6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்களா? அப்போ எனக்கு 6 வேணும் அப்படின்னா ஆரோட மதிப்பு என்ன பண்ணலாம்? டியை 2ஆல் வகுப்போங்களா? அப்போ 12.6 2ஆல் வகுக்கிறோம். அப்போ புள்ளி இல்லாமல் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஸோ 2ஆவது இப்போ 12 இருந்தால 2 × 6 12 0 ஆகிடும். இந்த 6 கீழே இருப்போங்களா? 2 3 6. இப்போ என்ன கிடைக்குது? நமக்கு 63ன்னு கிடைக்குது. எத்தனை இலக்கம் தள்ளிப்புள்ளி இருக்குது? ஒரு இலக்கம் தள்ளிப்புள்ளி இருக்கிறனால நமக்கு ஆரோட மதிப்பு 6.3 6.3 ஆரோட மதிப்பு 6.3 சென்டிமீட்டர்னு கிடச்சிருச்சா? அப்போ தீட்டாவோட மதிப்பு 120 டிகிரி, ஆரோட மதிப்பு 6.3 சென்டிமீட்டர். இதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வில்லின் நீளம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வில்லின் நீளம் L = ஸ்மால் L = என்ன ஃபார்முலா? தீட்டா / 360 × 2πr அலகுகள் அப்படிங்கிறத நம்மளோட ஃபார்முலாங்களா? இப்போது தீட்டாவோட மதிப்பு நமக்கு தெரியும். என்னது? தீட்டாவோட மதிப்பு 120 டிகிரி / 360 டிகிரிங்களா? இன்ட்டு 2 × பையோட மதிப்பு கொஷினில் 3.14 பயன்படுத்த சொல்லிட்டாங்க. இன்ட்டு ஆரோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு? 6.3. ஆரோட மதிப்பு 6.3. என்ன எடுத்துப்போம்? அலகுகள் அப்படின்னா வெறும் சென்டிமீட்டர் மட்டும் போடுவோங்களா? சதுர அலகுகள்னா தான் என்ன போடுவோம்? சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடுவோம். அப்போ 120ம் 360ம் ஒரே வாய்ப்பாடில் வருமா அப்படின்னா, ஸோ வரும். எத்தனை வாய்ப்பாடில் அப்படின்னா 12ஆம் வாய்ப்பாடில் 10 தடவை 120. இது எத்தனை தடவை? 30 தடவைங்களா? அப்போது 120 இந்த ஒரு 0ம் ஒரு 0ம் நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ மீதி என்ன இருக்குது? 12 36 இருக்குது. 12ஆம் வாய்ப்பாடில் ஒரு தடவை 12, 3 தடவை என்னது? நமக்கு 36. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வேறு எதாவது வகுப்படுமானா, இங்கே கீழே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 2ஆல் வகுப்படும். அப்போ 3.14 வகுப்படாது. 6.3 வகுப்படுமானா வகுப்படும். 3ஆம் வாய்ப்பாடில் ஒரு தடவை 3 அப்படின்னா 6 வந்து 2 தடவை, புள்ளி இருக்குது அப்படியே வச்சுக்கலாம். 3 வந்து ஒரு தடவை. இப்போ என்ன கிடைக்குது? 2.1 கிடைக்குதுங்களா? அப்போ மீதி என்ன இருக்குது? 2 × 3.14 × 2.1 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்குதுங்களா? இப்போ இதை பெருக்க போகிறோம். ஸோ எதை பெருக்கணும்? நம்ம ஃபஸ்ட்டு 2 2.1 பெருக்கலாங்களா? 2.1 × 2
ஓர் 2 2 2 2 4 ஒரு இலக்கம் கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்கனால நம்ம ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி வச்சுக்கிறோம். அப்போ 4.2 இன்ட்டு 3.14ன்னு கிடைக்கும். இப்போ 3.14 4.1 பெருக்கிறோம். 1ஆல் ஃபஸ்ட்டு பெருக்குவோங்களா, அதை ஃபஸ்ட் லைனில் எழுதிப்போம். 1 3 1ஆல் பெருக்கும்போது அதே வந்துடும். 4ஆல் பெருக்கிறது என்ன பண்ணுவோம், 2வது லைனில் எழுதுவோம். 4 4 16 கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி தான் தள்ளி எழுதும். மீதி 1 4 1 4 + 1 5 ஆகிடும். 4 3 12. இப்போ இது கூட்டினா என்ன கிடைக்கிது, 4 6 + 1 7 3 + 5 8 2 1. ஸோ அப்போ எத்தனை இலக்கம், இங்கே கடைசியிலேருந்து ஒரு இலக்கம், இங்கே 1 2. அப்போ இங்கே ஒரு இலக்கம், இங்கே கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குன்னா மொத்தம் 2 + 1 என்னது 3 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ நம்ம மதிப்பு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு பாருங்கள். இங்கே 4.2 இருக்குது, ஆனால் நான் பெருக்கும்போது இங்கே 4.1ன்னு போட்டேன். அப்போ என்ன வரும், இங்கே 4.2ன்னு வரும். அப்போ இந்த ஆன்சர் கொஞ்சம் மாறும் பாருங்களேன், எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 2ஆல் பெருக்கிறோம். அப்போ 2 × 4 8, 2 × 1 2, அடுத்து 2 × 3 6 அப்படின்னு கிடைக்கிது. அப்போ என்ன வரும், இது கூட்டும் போது ஆன்சர் மாறுங்களா. ஸோ நான் எடுக்கும் போது மிஸ்டேக்காக எடுத்துட்டேன். பாருங்கள் 8 6 + 2 8 6 5 11 மீதி 1 2 + 1 3 1. அப்போ என்ன கிடைக்கிது 13.188ங்களா. ஸோ தான் கடைசியிலேருந்து 3 இலக்கம் தள்ளி புள்ளிக்கணும். அப்போ கடைசியிலேருந்து என்ன 3 இலக்கம் தள்ளி புள்ளிச்சோன்னா 13.188ன்னு கிடைக்கிது. இது எப்படி எழுதலாம், 13.1 நம்ம என்ன பண்ணுவோம், முழுதாக்குவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ 5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அடுத்து என்ன இருக்குது, இப்போ 8 நான் முழுதாக்கணும் அப்படின்னா 8 5 விட எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது. அப்போ எதை அடிக்கோடிட்டோம் அதோட ஒன்று ஆட் பண்ணுவாங்களா, அப்போ 9 அப்படின்னு எழுதுவோம் இல்லைங்களா. ஸோ இப்படி நீ முழுதாக்கி போட்டாலும் சரி, இல்லை 13.188 அப்படின்னு போட்டாலும் நமக்கு என்ன தான் சரிதான். அப்போ எல்லோட மதிப்பு வெள்ளி நீளம் என்ன கிடச்சிருக்கு, 13.19 சென்டிமீட்டர். அடுத்து இதில் ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது என்னது அப்படின்னா பரப்பளவு. இதில் ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கேட்டாங்க, பரப்பளவுங்களா. அப்போ பரப்பளவு நமக்கு தெரியணும் அப்படின்னா பரப்பளவு ஏன்னு எடுத்துப்போம். அதுக்கு என்ன ஃபார்முலா, θ° / 360° இன்ட்டு πr² சதுர அலகுகள். இதுக்கு தான் வந்து என்னது, வெள்ளி நீளம்க்கு தான் 2πrன்னு வரும். இங்கே வந்து πr² சதுர அலகுகள். பரப்பளவு அப்படின்னாவே சதுர அலகுகள் வந்துடும். அப்போ தீட்டாவோட மதிப்பு நமக்கு தெரியும். ரெண்டாவது கேள்வியில் தீட்டா என்ன கொடுத்துருந்தாங்க, 120° வகுத்தல் 360° இன்ட்டு பையோட மதிப்பு 3.14 எடுத்து சொல்லிட்டாங்க. ஆரோட மதிப்பு 6.3 கிடச்சிதுங்களா. அப்போ r² அப்படின்னா 6.3 இன்ட்டு 6.3 சதுர அலகுகள் அப்படின்னு எடுத்துப்போம். 6.3 இன்ட்டு 6.3 சதுர அலகுகள் அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ பாருங்கள், ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த 0 கேன்சல் ஆயிருங்களா. 12ஆம் வாய்ப்பாட்டில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ 12ஆம் வாய்ப்பாடில் நமக்கு ஒரு தடவை என்னது 12, 3 தடவை என்ன வரும் 36ன்னு வருங்களா. ஸோ அடுத்து இந்த 3 6.3 வகுக்கலாங்களா. 3ஆம் வாய்ப்பாடில் ஒரு தடவை 3, இந்த 6.3 எத்தனை தடவை அப்படின்னா 2 தடவை 6, இங்கே புள்ளி இருக்க வச்சுக்கலாம். 3 வந்து ஒரு தடவைங்களா 3ஆம் வாய்ப்பாட்டில். அப்போ மீதி என்ன இருக்குது, 3.14 இன்ட்டு 2.1 இன்ட்டு 6.3 இருக்குது. இதை 3 பெருக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 3.1 ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2.1 6.3 பெருக்கலாங்களா. அப்போ 6.3 பெருக்கல் 2.1. ஸோ ஒன்னோட பெருக்கும்போது அப்படியே வரும். 2ஓட பெருக்கிறோம், 3 2 6 6 2 12ன்னு கிடைக்கும். இங்கே கடைசியிலேருந்து ஒரு இலக்கம், இங்கே கடைசியிலேருந்து ஒரு இலக்கங்களா. அப்போ மொத்த எத்தனை இலக்கம், 2 கூட்டணும் அப்படின்னா 2 இலக்கம் தள்ளி நம்ம விடையில் புள்ளி வைக்கணும். ஸோ இங்கே என்ன வருது, அப்போ 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 3.14 அப்படியே இருக்கும். இதை 2 பெருக்கி நம்ம என்ன கிடைக்கிது, 13.23ன்னு கிடைக்குதுங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 13.23ஓட 13.23 இன்ட்டு 3.14 பெருக்கிறோம். அப்போ நான் 3 12 மீதி 1, நான் 2 8 + 1 9, நான் 3 12 மீதி 1, நான் 1 4 + 1 5ன்னு கிடைக்குதுங்களா. அடுத்து ஒன்னோட பெருக்கும். அப்போ ஒன்னோட பெருக்கும்போது என்ன பண்ணுவோம், அடுத்த லைனில் எழுதுவோம். ஆனால் என்ன பண்ண மாட்டோம், ஒரு கடைசியிலேருந்து எழுத மாட்டோம், கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி எழுதுவோம். அப்போ நான் 1 3 3 1 2 2 1 3 3 1 1 1ங்களா. அடுத்து என்ன பண்ணும், 3ஆல் பெருக்கணுங்களா. ஸோ 3 அது என்ன பண்ணுவோம், அடுத்த லைனில் ஒரு இலக்கம் கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் விட்டு எழுதுவோம். இங்கே ஸ்டார் போட்டுக்கலாம், ஓகேங்களா. அப்போது 3 3 9 3 2 6 3 9 3 1 3. அப்போ 2 9 + 3 என்ன வருது 12, மீதி 1 9 + 1 10 10 + 4 14, மீதி 1, இதை நான் கூட்டினா என்ன வருது 15, மீதி 1, இதை கூட்டினா 11,
ஸோ இப்போ என்ன கிடைக்குது 4 இங்கே பாருங்கள், இங்கே கடைசிலேருந்து 1 2 இலக்கம் முன்னாடி புள்ளி, இங்கே கடைசிலேருந்து 2 இலக்கம், இங்கே 2 இலக்கம், இங்கே 2 இலக்கம், மொத்தத்தின 2 + 2 4 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ நம்ம ஆன்சரில் 1 2 3 4 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 41.5422ன்னு கிடைக்குது. இப்போ இதோட மதிப்பு ஏரியா பரப்பளவோட மதிப்பு 41.5422 சதுர சென்டிமீட்டர். அதுதான் என்ன சொல்லுவோம், நம்ம கொஷினில் சென்டிமீட்டர் கொடுத்ததுனால பரப்பளவு எப்பவுமே எப்படி எழுதுவோம், சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதுவோம். அப்போ பரப்பளவும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணிட்டோம், வில்லின் நீளமும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கணுங்களா? அப்போ சுற்றளவு வேணும் அப்படின்னா நமக்கு எது வேணும், எல், வில்லின் நீளம் வேணும். அப்போது 13.19ங்களா? அப்போ எல்லோட மதிப்பு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 13.19. ஆரோட மதிப்பு 6.3. எல்லாமே எதில் இருக்குது, சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ பி அப்படிங்கிறது என்னது, சுற்றளவு. அப்போ சுற்றளவு ஈக்குவல் டு சுற்றளவு P ஈக்குவல் டு L + 2R அலகுகள்ங்களா? இதுதான் நம்மளோட ஃபார்முலா. சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். அப்போ எல்லோட மதிப்பு என்ன, 13.19 + 2 × ஆரோட மதிப்பு என்ன, 6.3ங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 6.3 2ஆல் பெருக்கிக்கிறோம். 3 2 6, 6 2 12. அப்போ கடைசியிலேருந்து என்ன இருக்குது, ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி இருக்கிறனால நமக்கு 12.6ன்னு வருங்களா? ஸோ இப்போ இது ரெண்டையும் கூட்டுறோம். எப்படி கூட்டுறோம் அப்படின்னா பாருங்கள், 13.19. அப்போ இங்கே என்ன இருக்குது, 12.6 இருக்குது, இங்கே 0 வரும். ஸோ கரெக்டாக 1கள் நேரம் 1கள், 10களுக்கு நேரம் 10கள் போட்டுக்கிறோம். 10ல் 1க்கு நேரம் 10ல் 1. இங்கே என்ன தான் இருக்குது, 1 இருக்குது, 10 இருக்குது, 10ல் 1 இருக்குது. இங்கே 1 இருக்குது, 10 இருக்குது, 10ல் 1 இருக்குது, 100ல் 1 இருக்குங்களா? அப்போ 100ல் 1 இதில் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், 0 போட்டுப்போம். இது ரெண்டையும் கூட்டுறோம். 9 6 + 1 7 புள்ளி இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம். 3 + 2 வந்து நமக்கு 5, 1 + 1 2. அப்போ என்ன கிடைக்குது, 25.79 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. அப்போ தேர்ஃபோர் பி அப்படிங்கிறத சுற்றளவு இல்லைங்களா? உங்களோட சுற்றளவு என்ன கிடைக்குது அப்படின்னா 25.79 சென்டிமீட்டர். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.